இடுப்பில் வலி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இடுப்புலனா இந்த இடத்துல, அதாவது பெட்டெக்ஸ்க்கு கொஞ்சம் மேலே வலிக்கிறது தான் 95% பேர்த்துக்கு இடுப்பு வலி. ஆனால் சிலருக்கு பெட்டெக்ஸ்குள்ளே எல்லாம் வலிக்கும், பைல்ஸ் வர இடத்துல எல்லாம். அது காக்சிடீனியா, அது ஒரு வகையான இடுப்பு வலி. கொஞ்சம் முதுகுக்கு மேலேயும் வலிக்கும், அதுவும் இடுப்பு வலி தான். கொஞ்சம் தொராசிக்லேருந்தே ஆரம்பிச்சிடும். இடுப்பு வலி மெயினாக தேய்மானமெல்லாம் ஆகிட்டா காலையில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்போ வலித்து நிமிர முடியாமல் அப்புறம் நிமிர்றதா இருக்கும். இல்லை சயாட்டிக்கா மாதிரி இருந்தால் இடுப்பு, பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால், பாதம் வரைக்கும் வலிக்கும், ஒரு சைடே வலிக்கும், கால் விரல்லாம் மரமரப்பு வரும். இடுப்பு வலியில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். சிலருக்கு காலில் கரண்ட் விடுற மாதிரி, சிலருக்கு ஒரு சைடே வீக்காக இருக்கிற மாதிரி, சிலருக்கு ஒரு டயர்ட் ஆகிற மாதிரி, சிலருக்கு இருமுனா தும்முனா இடுப்பில் வலிக்கிறது. அது ஜவ்வு வீங்கியோ ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகியிருந்தாலோ வருது. இதை தவிர சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, எல்லாத்துலேயுமே குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்குறது எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ஒரு நிம்மதியாக ஒர்க் பண்ண ஆகாது. ஸோ இடுப்பு வலி எதுனால வருதுன்னா லம்போசேக்ரல் ஸ்ட்ரெயின், இடுப்பு ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வருது. டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறதுனால, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுனால, டிஸ்புலாப்ஸ் ஜவ்வு விலகிறதுனால, அதுக்கப்புறம் சயாட்டிக் நர்வ் இடுப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ்தோட கெண்டைக்கால் வழியாக காஃப் வழியாக பாதம் வரைக்கும் வருது, அது அழுத்துறதுனால. அப்புறம் ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ், கொஞ்சம் இடுப்பெலும்பு தேய்மானமே முத்தி போகிறதுனால, இதனால் எல்லாம் வருது. அப்புறம் இன்ஜுரினால் வருது, லம்போசேக்கல் ஸ்ட்ரெயின்னால் கூட வருது. இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ரொம்ப ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்கிறது எல்லாம் அவாய்ட் பண்ணும். இது ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது கொஞ்சம் ஃப்ரூமான கெட்டியான மெத்தை, ஆர்த்தோபெடிக் மேட்ரிக்ஸ் வித் லேட்ரிக்ஸ் ரப்பர், இல்லைன்னா தரையில் பாய் போட்டு, இல்லை இரும்பு கட்டலில் சும்மா, இல்லை மரக்கட்டலில் சும்மா படுக்கலாம். இதை தவிர கொஞ்சம் பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம்லாம் இல்லாமல் இருக்கிறது, கோபம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் 2 வீலர் நல்ல ஷாக் அப்சார்பர் இருக்கிற வண்டி வாங்கி ஓட்டுறது, இல்லை 4 வீலருக்கு மாறிடுறது, அதிக கிலோமீட்டர் ஓட்டாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம், குனிஞ்சு வேலை செய்யுது, வெயிட் தூக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க. இதே இடுப்புக்கான எக்ஸசைஸ் பண்ணுனா மூட்டை தூக்குனாலும் வலிக்காது. இப்போ அந்த மாதிரி எக்ஸசைஸில் கொஞ்சோண்டு தான் நான் சொல்லித்தரப்போகிறேன். இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் தான் நிரந்தர தீர்வு. அதை நானும் ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறேன். இப்போது அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு 1-2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது. 2 கால்லையும் பார்த்துக்கோங்க, 2 கால்லையும் பாதத்தில் நான் டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணியிருக்கேன். டார்சி ஃப்ளெக்ஷன்னா இதுக்கு பேர் பிளான்டர் ஃப்ளெக்ஷன், இது ரிலாக்ஸு, இது டார்சி ஃப்ளெக்ஷன். இப்படி மேலே பாதத்தை மேலே தூக்கியிருக்கேன், பாதத்தை மேலே கொண்டு வந்திருக்கேன். ஆனால் குதிங்கால் கீழே தான் மோதிட்டுருக்கு. இப்படி 2 காலும் கொண்டு வர்றப்போ காஃப் மசில் எல்லாம் இழுக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. எகைன் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. 1 2 3 4 5 6 7 8 9. Again 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது ஸ்ட்ரெச்சிங்காக பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் பண்ணது ஃப்ரீ எக்ஸசைஸு. 2 பார்த்து இப்படி மேலே கொண்டு வந்து டைட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 30 என்ற வரைக்கும் இப்படி ஸ்லோவாக கொண்டு வந்து இப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு அப்படியே அழுங்காமல் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி ரிலாக்ஸ் பண்ணுறப்போ லோவர் லிம் கால் பூரா ஸ்ட்ரெச் ஆகிடுது நல்லா. அதுவும் போஸ்டீரியர் பின்னாடி இருக்கிற காஃபு, ஹாம்ஸ்ட்ரிங் இதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங். திரும்ப 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 3 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 25 26 27 28 29 30. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 21 22 23 27 28 29 30. இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது எஸ்எல்ஆர் 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. again 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 left leg 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 30லேருந்து 45 டிகிரி தான் தூக்கணும். 10 வரைக்கும் வச்சுருக்கணும். முழங்கால்லாம் நீட்டி இருக்கணும். பாதம் ரிலாக்ஸாக இருக்கணும். எஸ்எல்ஆர் ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங். அப்புறம் கீழே ரிலாக்ஸாக போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி வலது காலுக்கு 7 இடது காலுக்கு 7 தடவை செய்யணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஆனாலும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி இதை க்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்க எனக்கு கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணலாம். ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.